மற்றும் நிறைவேற்று நிர்வாக விடயங்களில் தலையீடு செய்யும் விதமாக பிரஜாசக்தி என்னும் அமைப்பின் மூலம் செயற்படும் எந்த விதமான சிபாரிசுகள் முன்மொழிவுகள் மற்றும் ஆலோசனைகளை நிராகரித்தல். இந்த பிரேரணையுடைய தலையங்கம் இதுதான். உள்ளூராட்சி சபைகள் என்பவை சுயாதீனமான கட்டமைப்புகளாகும். இத்தகைய சுயாதீனம் கொண்ட சபைகளின் விடயங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள நிறைவேற்றதிகார கட்டமைப்புகளுக்கு புறம்பாக செயற்படும் எந்த வகையான தலையீடுகளும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அந்த வகையில் சுயலாப கட்சி அரசியல் செய்யும் உள்நோக்கோடு கிராமந்தோறும் பிரஜாசக்தி என்ற பெயரில் அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதை இச்சபை வன்மையாக கண்டிக்கின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபை நிதி மற்றும் நிறைவேற்று நிர்வாக விடயங்களில் தலையீடு செய்யும் விதமாக பிரஜாசக்தி என்ற அமைப்பின் மூலம் செயற்படும் எந்த விதமான சிபாரிசுகள் முன்மொழிவுகள் மற்றும் ஆலோசனைகள் என்பவற்றை நிராகரிப்பது என்ற இத்தீர்மானத்தை இச்சபை தீர்மானம் இயற்றுகின்றது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகின்றேன். இந்த முன்மொழிவுக்கு அடிப்படையாக இன்னொரு விடயத்தை நான் இந்த பிரேரணையோடு சேர்த்து சொல்லுகின்றேன். இந்த மாநகர சபை எல்லைக்குள் 27 வட்டாரங்களிலும் 27 உறுப்பினர்கள் பலதரப்பட்ட கட்சிகளில் தெரிவு செய்யப்பட்டு வட்டார உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அரசாங்கம் இந்த ஏதாவது ஒரு வேலை திட்டங்களை செய்கின்ற போது அது கட்சி பேதமன்றி அந்த வட்டார உறுப்பினர்கள் அந்த வட்டாரங்களை தழுவுகின்ற விகிதாசார உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்தி எந்த ஒரு வேலை திட்டத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் நான் இந்த பிரேரணையோடு சேர்த்து சமர்ப்பிக்கின்றேன். ஏனென்றால் ஒரு வட்டாரத்திலே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் அந்த வட்டாரத்தின் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமை இருக்கின்றது. இதை நிராகரித்து அரசாங்கம் தங்களுடைய மேலாதிக்க சக்தியை காட்டி தங்களுக்கு உரிய உறுப்பினர்களையும் தங்களுக்கு உரிய அரசு அதிகாரிகளையும் அரசாங்கத்தால் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற இணைப்பாளர்களையும் கொண்டு இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடாது என்று இந்த சபை தீர்மானிக்க வேண்டும் என்று இது ஒரு முன்மாதிரியான ஒரு முன்மொழிவு. எல்லோருக்கும் இந்த சபையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் கௌரவம் அளிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற வகையிலே நான் இதை முன்மொழிகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக இதை யாரும் கேள்விக்குட்படுத்தலாம். அப்படி பாராளுமன்றத்தில் கேள்விக்குட்படுத்த முடியல என்று சொன்னா சட்ட ரீதியாகவும் இதை கேள்விக்கு உட்படுத்தலாம். இது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு வறுமை ஒழிப்புக்கான நிகழ்ச்சி திட்டம். அதை நாங்கள் இங்க கதைக்க விரும்பினா கதைக்கலாம், அதை நாங்கள் தடுக்கலாம், அதெல்லாம் உரிமை தானே. ஆனா இதுல முடிவு எடுத்து இப்படி எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பாக டிசிசியில கதைக்கலாம். டிசிசி சேர்மன் பாராளுமன்ற உறுப்பினர், அங்க ஏரிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினரும் வர போயிடும். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் கதைக்கலாம். இப்ப ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 18ஆம் தேதி ஒரு விளக்கம் அளிப்பு நடக்க இருக்குது. அது தொடர்பாக அங்கே அவர் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம், கருத்தை கேட்கலாம், அது தொடர்பான விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆகவே இந்த மாநகர சபையில நீங்க தீர்மானம் எடுக்கிறத அல்லது யாரும் தீர்மானம் எடுக்கிறத நாங்க தடுக்க மாட்டோம். ஏனென்றால் எதிர்ப்பு சட்டமூலத்தை தெளிவா வாய்க்கா தெரியும். இது 13வது திருத்த சட்டத்துக்கு எதிராகவும் அல்லது மாநகர சபையினுடைய அல்லது பிரதேச சபையினுடைய அல்லது நகர சபையின் எந்த ஒரு விடயங்களையும்
கட்டுப்படுத்துறதாக இது அமையவில்லை. இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற குழுவில விவாதிக்கலாம், அதை கேட்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இது எந்த ஒரு நிலத்திலேயுமே மாநகர சபையின் செயற்பாட்டையோ உள்ளூராட்சியின் செயற்பாட்டையோ மாகாண செயற்பாட்டையோ குறுக்க விடுவதற்கான ஒரு திட்டம் இல்லை என்றதை பொதுமக்களுக்கு இதுல பதிவு செய்ய விரும்புகிறோம். இன்னொரு விஷயம், அதே நேரம் இது தேவையில்லாத விஷயம் என்று நாங்கள் கருதுறோம். ஆகவே நாங்கள் இந்த பிரேரணையை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எதிர்க்கவும் மாட்டோம். இது அரசாங்கத்தால முக்கியமா செயற்படுத்த போற திட்டம் இது மக்களுக்கு முழுமையான நன்மையை தான் தரும். இந்த திட்டம் முழுமையான மக்களின் வறுமை ஒழிப்பு திட்டம் பிரஜாசக்தி என்பது. இத அரச கட்டமைப்புக்கு கீழே இருக்கு. பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில அங்கீகாரம் பெற்று இந்த திட்டத்தை பிரதேச சபை ஊடாக செயற்படுத்துறதுக்கு கொண்டு வர ஒரு திட்டம். இத நீங்க இந்த பிரேரணையை இதுக்கு எடுத்ததே முதல்ல இது அப்படி நீங்க அரசால கருத்தை தான் சொல்றேன். இப்ப அங்க பாராளுமன்றத்துல அமைச்சரவையில அனுமதி பெற்று அது அப்ரூவ் பண்ணப்பட்டு வந்த திட்டம். இது பிரதேச சபை ஊடாக செயற்படுத்த மக்கள் மயப்படுத்தி பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வர போற ஒரு திட்டம். இது இந்த கிளீன் செல்லங்கா மற்ற இந்த டிஜிட்டல் மயமாக திட்டம். மூன்றாவது இந்த பிரஜாசக்தி என்பது மக்கள் முழுமையாக பயன்பெற போற திட்டம். இது எந்த ஒரு மாநகர சபை திட்டத்தை மாநகர சபையோ பிரதேச சபையோ குழப்பத்துக்கான வந்த திட்டம் இல்லை. இதை மக்கள் நாங்கள் தலைவராக இருக்கிறோம் முழுமையாக மக்கள் மயப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த குழுவிலேயே மக்களை தான் இணைச்சிருக்கோம். அதுல எந்த ஒரு எங்களை கட்சி ஃபுல்லா 15-25 பேரையும் கட்சி கூட நாங்கள் இணைக்கவில்லை. இதை நாங்கள் முழுமையாக மக்கள் மயப்படுத்துறதுக்காண்டி மட்டும்தான் இந்த பிரஜாசக்தி திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போறோம். கௌரவ உறுப்பினர்கள் அவர்கள் கருத்தை சொல்லட்டும், அதன் பிற்பாடு நான் கருத்தை சொன்னது நீங்கள் கதைங்க அவர் சொல்லட்டும். முழுமையா நாங்கள் இந்த திட்டத்தை மக்கள் மயப்படுத்துறதுக்கும் மக்களை இதுல இந்த பொருளாதார திட்டத்துல நாங்கள் ஈடுபடுத்துறதுக்கான இந்த பிரஜாசக்தியை கொண்டு வரோம். இதை நீங்கள் சும்மா ஒரு குழப்புற மாதிரி ஒரு திட்டம் பெற வர குழப்புற மாதிரி ஒன்னையும் குழப்பி கொண்டு இருக்காங்க. இந்த மாநில சபைக்கு இந்த பிரேரணை எடுத்தது நீங்க முதல் பிரதேச சபையின் திட்டத்தையோ குழப்பறதுக்கான இந்த திட்டத்தை கொண்டு வரல. இது அரசால மக்கள் மயப்படுத்துறதுக்காண்டி மக்களை இணைத்து செயற்படுறது போறதுக்கு ஒரு பிரஜாசக்தி என்ற திட்டத்தை வறுமை ஒழிப்பு திட்டமாக கொண்டு வரும். அதை நீங்க சும்மா அந்த விளையாட்டுறங்க குழப்பற மாதிரி இந்த பிரேரணை கொண்டு குழப்பற மாதிரி இந்த பிரேரணை இதுல குழப்ப இது மாநகரத்துக்கு எந்த அதிகாரங்களையும் கட்டுப்படுத்த மாட்டது என்கின்ற அடிப்படையில இது ஒரு மத்திய அரசாங்கத்தின் திட்டமாக இந்த பிரேரணையை நாங்க எதிர்க்கிறோம். நீங்க தேசிய மக்கள் சக்தி மட்டும் எதிர்க்குது, ஏனைய கட்சிகள் எல்லாம் இதுக்கு பூர்வ ஆதரவு தருது. நான் முதல் சொன்ன கருத்து தான் திரும்பி சொல்றேன். மாநகர சபையில எந்த விதமான ஒத்துழைப்பும் இந்த திட்டத்துக்கு நாங்கள்